பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்னும் ஒரு விசை யாவரையும் இந்த சிறுகுடாரத்துக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். நிச்சயமாக கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் என்பதை பார்க்கிறோம் வேதத்தில். அல்லேலூயா. இந்த பேசின இந்த சில ஆலோசனைகள் எல்லாம் நம்மளுடைய தேவனுக்கு நாம் எவ்வளவாய் பிரியமாக இருக்க முடியும் என்பதை காண்பிக்கிறது. ஆமென். ஒரு சபை என்பது அதனோட ஒழுங்கிலும் அதன் கிரமத்திலும் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அந்த ஒழுங்கு கிரமத்தில் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். உத்தமத்தில் நிற்கும் போது கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். புரியுதுங்களா? உத்தமத்தை பார்ப்பார் தேவன். எந்த அளவுக்கு உத்தமாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமாக நடக்க அவங்க விரும்புகிறாங்க, வாஞ்சிக்கிறாங்க, அதை பார்ப்பார் தேவன். அதனால் பிரியமானவர்கள, இந்த காரியத்தை எல்லாம் பேசின இந்த ஆலோசனை எல்லாம் நிச்சயமாக தேவன் ஆசீர்வதித்து நம் வாழ்க்கையில் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார், ஊழியத்தில் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. சாட்சியான ஒரு ஊழியமாக, ஜீவியமாக நம் வாழ்க்கையை மாற்றுவார். இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருடைய வசனத்தின் நேரம் நாம் கடந்து போகும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதி நான் வாசிக்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், மிக பழமையான ஒரு புஸ்தகத்தை தான் நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். யோபு எழுதின புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஆமென். இன்னும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஆமென். கர்த்தர் தாமே வாசித்த இந்த வேத பகுதியோடு நம்ம ஆசீர்வாதத்தை கொண்டு வராங்க. யாவரும் தலைகளை தாழ்த்துவோம். மகா இரக்கம் அன்பும் கிருபை நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தில் உள்ள மகத்துவத்தை நாங்கள் காணும்படியாக கிருபை செய்யும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, இதோ நீர் இங்கு இருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு இதோ இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை பகுதியை நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தையோடு எங்களோடு கூட கர்த்தாவே நீர் இடைப்படும்படியாக தேவ ஆவியானவரே, எங்கள் இருதயத்தோடும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் பேசும்படியாக செபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தோடு நீர் பேசும் ஆண்டவரே. எங்கள் செவியும் எங்கள் இருதயமும் விருத்த சேதனம் பண்ணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய ஜீவ மன்னாவை எங்களுக்கு பெற்று தாரும். ஆண்டவரே, உம்முடைய ஜீவ மன்னாவின் பலத்தினாலே நாங்கள் இந்த வனாந்தர யாத்திரையை கடந்து செல்ல உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் இந்த ஆண்டவர் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கால வேளையில் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி இதோ நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய வார்த்தையின் வடிவிலும் தேவ ஆவியின் வடிவிலும் இதோ அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாக எங்களுக்குள்ளாக வைத்து நாங்கள் சுமந்து செல்ல உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை தள்ளாதபடி அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் ஆண்டவரே ரட்சிக்க வேண்டிய ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே ரட்சிப்புக்குள்ளாக நீர் இந்த காலவேளை நடத்தும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, சுகம் வேண்டும் என்று எண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் தெய்வீக சுகத்தை அருளும்படியாக செபிக்கிறேன். கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தாவே அவர் கண்ணீர்களெல்லாம் நீக்கி கஷ்டங்களையெல்லாம் போக்கி அவர் தேவைகளையெல்லாம் நீர் சந்திக்கும்படியான ஒரு காலை வேலையாக இருக்க உதவி செய்யும். நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, தேவைகளை சந்திங்க. இந்த ஆராதனை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைய உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய தேவ ஆவியானவர் இதோ இந்த ஆராதனையுடைய ஆரம்பம் வந்து முடிவரை உம்முடைய கட்டுப்பாட்டுகளை எடுக்கும்படியாக செபிக்கிறேன். இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்பாட்டுகளை எடுக்கும்படியாக செபிக்கிறேன். சகலமும் உமது நாமத்தை மகிமைக்காக இருக்கட்டும். சகல துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் இரட்சகர் மீட்பெருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தை கேட்கிறோம் பரலோக பரிசுத்த பிதாவே. ஆமென். உட்காரலாம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. Glory to Lord Jesus. ஆமென். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை திரும்பவும் வாசிப்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். பிரியமானவர்களே,
பழைய ஏற்பாட்டில் புஸ்தகத்திலே இந்த யோபு என்பது மிகவும் பழமையான புத்தகமாக நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த யோபுவின் புஸ்தகம் மிகவும் பழமையான புஸ்தகம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்க வேண்டும் என்றால் யோபுவின் நம்பிக்கை. ஆமென். யோபுவின் நம்பிக்கை. எப்படி இருக்க ஒரு நம்பிக்கை? என்னை கொன்று போட்டாலும் நான் தேவன் மீது நம்பிக்கையா இருப்பேன். என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை. அவரோட சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவர் சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, அவரை சுற்றி நடந்த சம்பவங்களும் அவருடைய சூழ்நிலையும் எவ்விதமாக இருந்திருக்கும். அப்படி சொல்லும் பொழுது அவர் எந்த ஆதங்கத்தில் சொல்றார்? என்னை கொன்று போட்டாலும் நான் தேவன் மீது நம்பிக்கையா இருப்பேன். அப்போ அவர் நம்பிக்கையும் விசுவாசத்தை விளக்கும்படியான ஒரு சூழல் தான் அவரோட வாழ்க்கையில நடந்தது. ஆமாவா இல்லையா? வேதத்தில் வாசிக்கும் பொழுது, யோபுடைய காரியங்களை வாசிக்கும் பொழுது தான் அவர் எவ்வளவு பாடுகளை பட்டார். ஆமென். ஒரு விசுவாசி என்ற ஸ்தானத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை காட்டிலும் பாடுகள் அல்ல. இருந்தாலும் புரியுதுங்களா, ஒரு மனுஷனாக அவ்வளவாய் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வழியில நடக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் என்ன பண்றாரு? தொல்லைக்குள்ளாகிறார். ஆமென். கஷ்டப்படுகிறார், துன்பப்படுகிறார், யாசிக்கப்படுகிறார், தூசிக்கப்படுகிறார், கைவிடப்படுகிறார். எல்லா சூழலிலும் இருந்த போதிலும் அவர் சொல்றாரு, புரியுதுங்களா, என்னை கொன்று போட்டாலும், தேவன் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. பேர் பார்த்தீங்களா? யோபு. வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க, யோபு என்ற பேருடைய பொருள் என்னவா இருக்கும்னா, வெறுக்கப்படுபவர் அல்லது வாதிக்கப்படுபவர். வெறுக்கப்படுபவர் அது அல்லது வதைக்கப்படுபவர். அவருடைய பேர்ல என்ன இருக்கு? வெறுக்கப்படுகிறதும் வதைக்கப்படுவதும் இருக்குது. அந்த பொருள் அப்படின்றது வரலாற்று ஆசிரியரோட ஒரு கணிப்பு. புரியுதுங்களா? இந்த யோபு புஸ்தகம் பழைய ஏற்பாட்டின் மத்தியிலே அதே போல செய்யுள் வடிவில் இருக்கிறதான ஒரு புஸ்தகம். சங்கீதம் ஒரு விதத்தில் நடையில் இருக்கும், சரித்திரம் புஸ்தகம் ஒரு நடையில் இருக்கும், காவிய புஸ்தகம் ஒரு நடையில் இருக்கும், தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒரு நடையில் இருக்கும். புரியுதுங்களா? அந்த நடையில் இது ஒரு செய்யுள் புஸ்தகமாக, ஒரு உரையாடலை போல இருக்கும். இந்த புஸ்தகம் எப்படி இருக்கும்? உரையாடலை போல இருக்கும். அந்த புஸ்தகம் அப்படியாக தான் அந்த புஸ்தகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த புஸ்தகமானது மோசே, இந்த யோபு ஆனது என்னது? மோசே வாழ்ந்த நாட்களுக்கும் முன்னதாக வாழ்ந்த சம்பவங்களை குறிக்கிறது. மோசே இருக்கார் இல்லையா? மோசே வாழ்ந்த, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த நாட்களுக்கும் முன்னதாக யோபு வாழ்ந்ததுக்கான குறிப்புகள் இருக்குது. எப்படி அந்த குறிப்புகள் பார்த்தோம்னா, எல்லா புஸ்தகத்திலையும் ஆபிரகாம் பேர் இல்லாமல் இருக்காது. இருக்கீங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களுடைய பேர் இல்லாமல் இருக்காது. ஆனால் யோபுவோட புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட பேர் எதுவுமே காண முடியாது. ஆமென். இவர் எங்கே பிறக்கிறாரு? எங்கே வளர்ற? எங்கே இருக்கிறாரு? அவர் எங்கே? ஊஸ் தேசம். அதான் பார்க்குறோம் அந்த யோபு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில். புரியுதுங்களா? வாசிக்க கேட்போம் அதை. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். தேவன் யோபுனுடைய புஸ்தகத்தை தேவ ஆவியானவர் எழுதும் பொழுதே யோபுனுடைய நற்சாட்சியோடு தான் அந்த புத்தகத்தை எழுதுகிறார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும். புரியுதுங்களா? தேவனுக்கு பயந்தவனுமான ஒரு மனுஷன் அவன். அவன் ஆபிரகாம் தேவன் பேசும்போது அந்த வார்த்தையை கேட்கல, மோசே கட்டளையில் அவர் பார்க்கல. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆனாலும் தெய்வ பயம் உள்ள இருக்குது. புரியுதுங்களா? சில வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்க, அவர்கள் இந்த சந்ததியிலேயே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற சந்ததியிலேயே வந்திருக்கிற ஒரு நபரா தெரியல அவர் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து இருந்திருக்கிறார். ஆமென். ஜீவனுள்ள தேவன் அவரோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய 2ஆம் வருகையை குறித்துதான வெளிப்பாடை பெற்றிருக்கிறார். இருக்கீங்களா? ஜீவனுள்ள தேவனுடைய 2ஆம் வருகைக்கான வெளிப்பாடை பெற்றிருக்கிறார். அது மாத்திரமல்ல,
அவர் தன் பாவங்களுக்காகவும் தன் பிள்ளைகளுடைய பாவங்களுக்காகவும் எங்க போறாரு? தேவனுடைய சமூகத்துக்கு போய் சர்வாங்க தகன பலி கட்டுகிறார். அந்த வெளிப்பாடு எப்படி கிடைச்சது யோபுக்கு? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறேன் என்ற வெளிப்பாட்டை அவர் பெற்றவர் போல இருக்கு. அதனால தான் ஆட்டு கடாக்களுடைய ரத்தத்தின் கீழாக இருக்கும் பொழுது அதை செலுத்தி, அதை பலியாக செலுத்தி, அந்த ரத்தத்தின் கீழாக தன்னுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய பிள்ளைகள் பாவங்களுக்காகவும் பலிகளை செலுத்துகிறார். புரியுதுங்களா? தீர்க்கதரிசி சொல்லும் போது என்ன சொல்றாரு இந்த புத்தகத்தை பற்றினா, வேதாகமத்தில் மிக பழமையான யோபுவின் புத்தகமானது மோசே ஆதியாகமத்தை எழுதுவதற்கு முன்பாகவே எழுதப்பட்டதாக வேதாகமத்தின் பழமையான புத்தகமானது என நம்பப்படுகிறது. மிக பழமையான புத்தகம். மோசே ஆதியாகமத்தை எழுதுவதற்கு முன்பாகவே யோபுவின் புத்தகமானது எழுதப்பட்டதாக நம்பப்படுகிறது. ஆனால் மீட்பானது தூரமாக இருந்த போதிலும், மீட்பு ரொம்ப தூரத்தில் இருக்குது, மீட்பானது ரொம்ப தூரத்தில் இருந்த போதிலும் அந்த வழியில் முன்பாகவே வேதாகமத்தின் பழமையான புத்தகமானது மீட்பை பேசிக்கொண்டிருக்கிறது. ஆமென். மீட்பை குறித்து, மீட்பு ரொம்ப தொலைவில் இருக்கிறது, அந்த மீட்பை குறித்து புரியுதுங்களா? அந்த பழமையான புத்தகமானது அந்த மீட்பை பேசிக்கொண்டிருக்கிறதாம். அல்லேலூயா. அந்த பழமையான புத்தகத்தில் இருந்து தான் அந்த பழமையான அந்த விசுவாசி தேவதாசன், தேவனிடத்தில் நற்சாட்சி பெற்ற மனுஷன் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். தேவன் தனிப்பட்ட விதத்திலே அவரோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். இருக்கீங்களா? தேவன் தனிப்பட்ட விதத்திலே யோபுவோடு இடைப்பட்டு இருக்கிறார். பட்டிருக்கிறாரா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, எப்போ தேவனுக்கு பிரியமாய் ஒரு மனிதன் நடக்கிறானோ, தேவனுக்கு பிரியமானதை ஒரு மனிதன் செய்கிறானோ, புரியுதுங்களா? தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாக வாழ்கிறானோ, தேவனுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில நான் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறானோ, ஒரு தேவ பயபக்தி உள்ள ஒரு மனிதனாக அவன் வாழும் பொழுது, அவன் ஜீவிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, அவன் தேவனுக்கேற்ற எல்லாவற்றையும் செய்யும் பொழுது, பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, அல்லேலூயா, தீர்க்கதரிசி சொல்றது இருக்கிறான். ஒரு காரியத்தை சொல்றேன். எப்போ அந்த தேவ பயத்தோடு ஒரு பிரசங்கர் அப்படி சொல்றாரு, தேவ பயத்தோடு அப்படியாக அவன் பயந்து தேவ பயத்தோடு ஒரு மனிதன் வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது, சாத்தானால் அதிகமாக தாக்கப்பட்ட மனிதன் யோபுதான்றார். சாத்தானாலே ஒரு மனுஷன் அதிகமாக தாக்கப்பட்டானா அவன் யோபுதான்றார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவ பக்தி உள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஊழியர்களுக்கும் சாத்தானின் தாக்குதல் இருக்கும். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், தேவ பக்தி உள்ள விசுவாசிகள், தேவ பயம் உள்ள விசுவாசிகள், தேவனுடைய சித்தத்தை தன் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்கிற விசுவாசிகள், புரியுதுங்களா, ஊழியர்கள், இவர்களுடைய வாழ்க்கையிலே சாத்தானுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? எப்படி வரும் பிரச்சனை? சபை நல்லா, ஊழியர்களுக்கு பிரச்சனை, சபை நல்லா வளர்ந்து வரும்போது என்ன நடக்கும்? பார்த்துக்கிட்டே இருப்பான். சபை நல்லா வளர்ந்து வரும்போது அந்த சபையில் எதனா ஒரு பிரச்சனையை உண்டாக்குவான். புரியுதுங்களா? அந்த மேய்ப்பனுக்கு தொல்லை உண்டாக்கணும், அந்த ஊழியம் சரியாக நடக்கக்கூடாது. இப்படி அவன் முற்பட்டு என்ன செய்வான்? ஒவ்வொரு காரியத்தையும் திசை திருப்பான். ஒன்று சபையிலிருந்து நூலை கட்டுவான், அப்படி இல்லைன்னா வெளியே நூலை கட்டி சபைக்குள்ளே கொண்டு வருவான். புரியுதா உங்களுக்கு? வெளியே நூலை கட்டுறது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய காலத்தினுடைய செய்தியில் இருக்க பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவர்கள், தேவனுக்கு பயபக்தியோடு இருக்கிறவர்களை எங்கே எடுத்துன்னு போவான்? வெளியிலேயே நூலை கட்டி தேவனுக்கு பிரியமில்லாததை சிந்திக்கும்படியாக, தேவனுக்கு பிரியமில்லாததை யோசனை பண்ணும்படியாக, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும்படியாக அவர்களை வெளியே அப்படியாக அவனுடைய என்ன சொல்கிறது, அவனுடைய இணைப்பில் கட்டப்பட்டிருக்கிறதான ஜனங்களை வைத்து அப்படியாக சோதிப்பான். புரியுதுங்களா? பிரச்சனை உண்டாக்குவான். கடைசியில் தேவனை விட்டு விலகினா பிரச்சனை சூழ்ந்துடும். இன்னொரு காரியம் சபையிலேயே உண்டாக்கிடுவான். எந்த காரியத்தை வெளியே கட்ட முடியுமோ அதுலேயே மனம் திரும்பாத ஆவிகள் சபையில் இருக்கும் இல்லையா, அவங்கள பயன்படுத்தி ஒன்றுக்கு ஒன்று நினைச்சு சபை வளர்ந்து வர நேரத்தில் என்ன பண்ணுவான்? அதை பிரிவினை செய்வான். பிரிவினை செஞ்சு சபையை உடைச்சி அந்த மேய்ப்பனுக்கு தொல்லையை உண்டாக்குவான். இது யாரோட வேலை? சாசனம். அப்போ அந்த மேய்ப்பன் உடஞ்சி போவார். இந்த ஊழியம் எல்லாராலும் யாசிக்கப்படும். எப்படி இருந்த ஊழியம் எப்படி ஆயிடுச்சு பத்தியா? அவர் இல்லைங்க,
அவருக்கு அழைப்பு இல்லை, அதனால தான் இப்படி ஆகிட்டார். அவர் எல்லாரும் யாசிப்பார். அவருக்கு அது செய்யக்கூடாத வேலையை அவர் எடுத்து செஞ்சார், அப்படி தான் இப்படி ஆகிட்டார். எல்லாரும் யாசிப்பார்கள். ஒருத்தர் அப்படியா சொன்னாராம், ஒரு இடத்துல வந்து கிராம ஊழியத்துக்கு போய் பல பேர் துரத்தி வரத்துக்கும் அடிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அப்படி வரும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, வந்து அந்த மேய்ப்பன் இடத்துல தெரிவிக்கிறோம், ஐயா இந்த மாதிரி போகணும், அந்த இடத்துல ஜனங்கள்லாம் அடித்து அப்படியே துரத்துறாங்க. அந்த மேய்ப்பன் அதை கேட்டுக்கிறார். ஒரு நாள் அந்த மேய்ப்பனுக்கு அவரை கண்டா ஆகலை. புரியுதுங்களா? ஏன்னா அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அவர் நடந்து போயிட்டார். தேவனுக்கு விருப்பத்துக்கு மாறாக இல்லை, அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அவர் நடந்து போயிட்டார். அவருடைய சூழல் அமைஞ்சிச்சு, அவருடைய காரியம் அமைஞ்சிச்சு. அப்போ என்ன சொல்லிட்டார், திடீர்னு 4 பேர் உட்கார வச்சுட்டு அவர் சொல்லி எள்ளி நகையாடுகிறார். மேய்ப்பன் இடத்துல கேட்டிருக்கணும், அவர்கிட்ட போகலாமா வேணாமான்னு கேட்டிருக்கணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இப்பேற்பட்ட ஒரு சூழல். அப்படி ஸ்தேவான் வந்து அவங்க மேய்ப்பன்கிட்ட கேட்டிருந்தாருன்னா ரத்த சாட்சியாக மறிச்சிருக்க மாட்டார் போல இருக்கு. ஆமாவா இல்லையா? ஸ்தேவான் வந்து ரத்த சாட்சியாக மறிச்சதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மேய்ப்பனுன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் போகணும், அது செய்யணும், எல்லாம் ரைட்டு. பட் அந்த மேய்ப்பன் அதற்கான நிலையில் இல்லாத பட்சத்தில் அதை கேட்பதுன்றது ஒரு காரியமே கிடையாது. அன்றைக்கி போய் பிரதான ஆசாரியர்கிட்ட போய் ஸ்தேவான் கேட்க முடியாது. பிரதான ஆசாரியர்கிட்ட போய் நான் போய் இயேசு அறிவிக்கிறேன்னு சொல்ல கேட்க முடியாது. பிரதான ஆசாரியர் சொல்லியிருப்பார், என்னை கேட்காம போய்ட்டு அதனால தான் ரத்த சாட்சியாக மறிச்சிட்டாரு. ஸ்தேவான் அங்கே ரத்த சாட்சியாக மறிப்பது தேவனுடைய சித்தம். ஆமென். அந்த ரத்த சாட்சியாக மறிச்சதுனால தான் ஒரு மிகப்பெரிதான ஒரு அப்போஸ்தலன் அங்கேருந்து எழும்பினான். என்ன விளைவு அங்கே ஏற்படுது, அதுதான் ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. மிஷினரி பாருங்க எப்படி சாவுறாங்க கேளுங்க. இங்கே சுகமாக உட்காடுறோம், நம்ம சுகமாக ஒரு புல்பீட்டு முன்னாடி நின்று பேசுகிறோம். மிஷினரி மாருங்க எவ்வளவாய் தேவனுக்காக நீ இயேசுவின் நாமத்தை அறிவிச்சு எத்தனை பேர் சாவுறாங்க, எத்தனை பேர் சோறு தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஊழியத்துக்கு முன்பாலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம இங்கே 500 பேர் 5 பேர் 500 பேர் 1000 பேர் வச்சுக்கிட்டா வாய்க்கு வந்த போதெல்லாம் பேசுறதெல்லாம் ஊழியம் கிடையாது. தேவன் எதை விரும்புகிறார், ஆமென், எதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். புரியுதுங்களா? எதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார், எப்படி அதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். அதனால் தேவனுக்காக நம் ஜீவித்தை ஒப்பு கொடுக்கும்போது அது அடிகள் வந்தாலும் சரி, உதைகள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி பிரியமானவர்கள். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, பசியோ பட்டினியோ நாசமோசமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டேனே பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் தான் அதை சொல்ல முடியும். அன்பை அதை சொல்ல போகும்போது வருகிற துன்பத்தினால அவர் போய் விலகி போயிட முடியுமா? அல்லது இவர்கள் பேசுகிற ஒரு விதானத்தில் இருக்கட்டும், ஆமென், அவர்களுடைய பார்ட் ஆஃப் வியூ அது. ஏன்னா இன்றைக்கி பாஸ்டரிசம் அதிகமாகிடுச்சு. புரியுதுங்களா? மற்ற ஊழியெல்லாம் ஒன்றும் இல்லை, பாஸ்டரிசம் தான், பாஸ்டர் தான் பெரியவர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஊழியத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்கிறேன், சாத்தான் எங்கெல்லாம் தொடுவான் அதான் மேட்டிமை, அதுதான் மேட்டிமை, அதுதான் பிரச்சனை சபையில், அதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. அதனால தான் இங்கே யோபை பார்க்குறோம், தேவன் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். தேவன் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன். தாவீது எப்படி சொல்கிறாரு, சங்கீதம் 7ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் தாவீது எப்படி சொல்கிறாருன்னு என்று கேட்பேன். வாசி 7:1. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். தாவீதினுடைய அந்த ஜெபம், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிற விலக்கி என்னை காத்து ரட்சியும். எது மூலியமெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ, சொல்லினாலே, செயலினாலே, பார்வையினாலே, எதுலெல்லாம் அவர்கள் துன்பப்படுத்துகிறார்களோ அதுக்கெல்லாம் விலக்கி என்னை காத்து ரட்சியும் என்று சொல்லுகிறார். அவருடைய ஓட்டம் எப்படி இருந்திருக்கும், தாவீதினுடைய ஓட்டம்? ஆமென். கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கிற மனுஷர்கள், கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கிற மனுஷர்கள், விசுவாசிக்கு எப்படி பிரச்சனை வரும்? ஒரு உண்மையா தெய்வ பக்தியோடு தேவனை நம்பி இருக்கிற ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில, அவங்க குடும்பங்களில, புரியுதுங்களா,
அல்லது வேலை ஸ்தலத்தில் அவங்க வருமானத்தில் அவன் வேலையை விட்டு போயிட சொல்லுவாங்க. நீ ஒரு இடத்துல அப்படி தான் பிரியமானவர்ல, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. நான் எப்பவுமே நேருக்கு நேராக பேசிடுவேன். அப்படி இப்போ இருக்கிறது நல்லது இல்லைன்னார் அவர். அவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கார், ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கார். அவர் ஒரு கிறிஸ்துவர், ஒரு கம்பெனியோட MD லெவலில் இருக்கார். பட்டு அது நல்லதில்லை, நானும் அப்படி தான் இருந்தேன் அப்படின்னாரு. ஒரு ஒரு எவ்வளவு இதுவாக பேச முடியுமோ அவ்வளவு சாந்தமாகவும் என்கிட்ட பேசினார். ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஒரு பொசிஷனுக்கு கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அவ்வளோ காமாக பேசினார். கடைசியில் வரையும் அவர் ஒரு கிறிஸ்துவன்றதை எனக்கு காமிச்சார். ஒரு ஊழியக்காரர் கொடுக்க வேண்டிய ஒரு ஊழியத்தை செய்கிறேன்னா அவங்ககிட்ட நான் எப்படி பேசணுன்றதை அதை சரியாக அவர் வயசில் சின்னவனாக இருந்தாலும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணார் எல்லாருக்கும் முன்னாங்க. அதுக்கே நான் அவர்கிட்ட ஆன்சர் பண்ணிட்டு வந்தேன். இத்தனைக்கும் அவர் பக்கத்தில் என்னை எல்லா விதத்துலையும் தள்ளின ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவரை குறித்து நான் எந்த தவறும் எந்த இதுவும் நான் சொல்லலை அவர்கிட்ட. அவர் இருப்பதனால இல்லை, நமக்கு ஏன் அவர் வேலையை நமக்கு எடுக்கணும்? புரியுதுங்களா? வெளியே வரதுக்கான காரணமே அவர் தான். சில காரியங்கள்லாம் அவரும் இருக்கிறாரு. அதனால் அதெல்லாம் நான் போய் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம விலகி போயிடுறது நல்லதுன்ட்டு என் சைடில் இருந்த காரியங்களை கூட நான் நியாயத்தை கூட எடுத்து வைக்காமல் அழகாக நான் அவர்கிட்ட சொன்னேன். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னார், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க முடியாது, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஊழியத்தையே செய்யுங்க, நீங்கள் வேலையெல்லாம் செய்கிறதோட ஊழியத்தையே செய்யுங்க. நல்லது. நான் உடனே என்னுடைய காரியத்தை எடுத்து கொடுத்தேன். அதனால தான் நான் கையோடு எடுத்துன்னு வந்துட்டேன் ஐயா அப்படின்னு. புரியுதுங்களா? இந்த உலகம் நீங்கள் நேருக்கு நேர் நின்று ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தீங்கன்னா, புரியுதுங்களா, உங்களை எங்கேயுமே ஏற்றுக்காது. வணைஞ்சு கொடுக்குறவங்க தான், அது சபையாக இருந்தாலும் சரி, உலக வேலையாக இருந்தாலும் சரி, வணைஞ்சு கொடுக்குறவங்க தான் தேவை. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு வணைஞ்சு கொடுக்குறவங்க இல்லை. ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு வணங்குங்க. ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு வணங்குங்க. பிசாசுடைய சாக்கு போக்குக்கு வணைய வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? தேவனுக்காக நிற்போம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொஞ்சம் வணைஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமும் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் அங்கே நடந்திருக்காது. ஆமேன். எப்படி யோபு சொன்னார், என்னை கொன்று போட்டாலும் இந்த தேவன் மீது நம்பிக்கையாக இருப்பேன். அவங்க சொல்லாமே அதை செஞ்சாங்க. ஆமேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தப்பிக்க வல்லவர். ஒருவேளை எங்களை விட்டாலும், புரியுதுங்களா, அவரை தான் நாங்கள் ஆராதிப்போம்னா அதுதான் சாட்சி. ஆமேன். அங்கே வணைந்து கொடுக்கறது இல்லை, பிசாசுக்கு சமரசம் ஆகுறது இல்லை. புரியுதுங்களா? ஐயாவுக்கு நல்ல ஒரு ஆன்சர் வச்சு வந்தேன். ஏன்னா அவரோட மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கார். ஒரு கிறிஸ்டின், அவரும் ஒரு கிறிஸ்டினாக இருக்கார். ஆனால் அவர் சுற்றி இருக்கிறவங்க அவருக்கு உண்மையாக இல்லைன்றது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவரை குறித்து எங்ககிட்ட குறை சொல்லிக்கிறேன். சின்ன எங்களை இந்த லெவலில் இருக்கிறவங்களெல்லாம் குறை சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரியானதெல்லாம் நான் கேட்டிருக்கோம். அவரை பற்றியே குறை சொல்லி அதெல்லாம் எடுத்துன்னு போய் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அவருடைய வேலையோ அவங்களுக்கு இருக்கிற அந்த சூழலோ அந்த கட்டமைப்போ உடையக்கூடாது. புரியுதுங்களா? அந்த கட்டமைப்பு உடையக்கூடாது. அவராக தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லது அவர் தேவனிடத்தில் இருக்கும்போது நன்மையான காரியங்களை கூட வைப்பார். இவங்க தான் உத்தமாக இருப்பாங்க, நமக்கு உண்மையாக இருப்பாங்கன்ட்டு கூட வைப்பார். புரியுதுங்களா? பாலிட்டிக்ஸ் இல்லாத இடத்துல இருங்கன்னார். கடைசியான்னு அரசியல் இல்லாத இடத்துல இருங்கன்னார். எங்கே தான் அரசியல் இல்லை? எல்லா இடத்துலையும் அரசியல். அரசியல்வாதிங்க ஒரு அரசியல், எந்த ஒரு வேலையில் போனாலும் அங்கே ஒரு அரசியல். சபை இருந்தால் அதில் ஒரு அரசியல். புரியுதுங்களா? மூப்பர்கள் இருந்தால் அந்த கூட்டத்தில் ஒரு அரசியல். எல்லாமே யாருக்கு வரும்? தலைவலி. உண்மையாக தேவபக்தியோடு நடத்துகிற அந்த மெய்ப்பனுக்கோ அல்லது விசுவாசிக்கோ தான் அந்த தலைவலி வரும். அதனால அப்படி வந்தால் கூட பிரியமானவர்கள, தேவன் மீது பற்றுதலாக இருப்பது, தேவன் மீது நம்பிக்கையாக இருப்பது நல்லது. ஆமேன். அல்லேலூயா. பிறகு உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே யோபுவை குற்றம் சுமத்துறாங்க. எவ்வளோ பேர் குற்றம் சுமத்தினாலும் தேவன் யோபுக்குள்ளாக இருந்து பேசின வார்த்தை என்ன? அவர் மீது இருந்த நம்பிக்கை என்ன? ஆமேன். எப்படி அவர் பேசுகிறார் அந்த வசனத்தில் வாசிப்போம். 13-15 திரும்ப வாசிப்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்படியே 11-20 வாசிப்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் வசனத்து மேல் தான் நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென். துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போய் அவர்களுடைய அடைக்கலம் அவர்களை விட்டொழிந்து அவர்கள் நம்பிக்கை
அவர்களுடைய நம்பிக்கை சாகரம் சுவாசம் போல் அழிந்து போகும் என்றார். பிரியமானவர்களே, அவங்க நினச்சிக்கலாம், ஓ நம்ம வணங்குற தெய்வம் பெருசு, இவனை வெளியே அனுப்பிச்சிட்டோம், இவனை இப்படி அனுப்பிச்சிட்டோம், இவனை காலி பண்ணிட்டோம், இப்படி ஆகிட்டோம், இவனை இப்படி பண்ணிட்டோம், அவனை அப்படி பண்ணிட்டோம், இவங்க வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டோம். புரியுதுங்களா? அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம், இப்படிலாம் நினச்சிக்கலாம். ஆனால் அது எப்படி இருக்கான்? அவங்களோட நம்பிக்கை எப்படி இருக்குதான்? சாகிரம் சுவாசத்தை போல் இருக்குதான். ஆமென். சாகிரம் சுவாசம் எவ்வளோ நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரம் தான். அந்த சாகிரவனுடைய சுவாசம் போல தான் இருக்குமா அவங்களுடைய நம்பிக்கை. அதுக்கப்புறம் தேவன் அவனுடைய வாழ்க்கையில், அந்த உண்மை உத்தமமான மனுஷனுடைய வாழ்க்கையில், தேவ பக்தி உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் பெரிது. ஆமென். அற்புதமான காரியத்தை செய்வார். தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்ல, தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்காக செல்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஊழியத்துக்காக போகும்பொழுது பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் அவருடைய குடும்பத்தாரோடு வராருங்க. தீர்க்கதரிசியும் போகிறார். ஒரே வாகனத்தில் எல்லாரும் கடந்து போகிறாங்க. அப்படி போகும்பொழுது இந்த மலை ஏறி போக வேண்டும். அப்படி போகும்பொழுது தீர்க்கதரிசியினுடைய பெட்டி, அவருடைய ஆடைகள்லாம் இருக்கிற பெட்டி இருக்குது. அதில் சில துணிகளும், மீட்டிங்ஸ் தேவையான அவருடைய ஆடைகள், அவருடைய பைபிள், புரியுதுங்களா? பிறகு அவருடைய சூட்டு, புது சூட்டு கூட இருக்குதான் அதில், அவர் வாங்கினது, மக்கள் அவருக்கு அளித்ததும் அவர் வாங்கின சூட்டும் எல்லாமே அதில் இருக்குது, பைபிளும் இருக்குது. இதை மேலே கட்டிட்டு போகிறாரு. போகும்பொழுது என்ன ஆகுது? வழியில் எங்கேயோ விழுந்திருக்கு அந்த பெட்டி, தெரியல. இவங்களும் போய் அடைஞ்சிட்டாங்க. போய் அடைஞ்சிட்டு எல்லாத்தையும் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி காணும். அந்த பெட்டி காணும். அதில் தான் ஆடை இருக்குது, எல்லா துணியும் அதில் தான் இருக்குது, பைபிளும் அதில் தான் இருக்குது. என்ன செய்வது? எல்லாம் பதறாங்க. அந்த சகோதரன் மேலே எடுத்து வச்சார். அந்த சகோதரன் அப்படியே பதறாரு. எதிர்க்க சொல்கிறாரு, ஒரே காரியம்தான், ஏன் பதறீங்க? ஒன்றும் இல்லை, கத்தர் பார்த்துப்பார், கத்தர் பார்த்துப்பார், நீங்கள் ஏன் பதறீங்க? கத்தர் அதை எல்லாத்தையும் பார்த்துப்பார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதில் என் வேதாகமும் இருக்குது. ஆமென். அதில் என்னுடைய வேதாகமும், அந்த வேதாகமத்தில் என்னது பேரும் இருக்கிறது அப்படின்னு சொல்லவோ, அப்போ சொல்கிறாங்க, அது ஒரு வேளை உங்கள் பேரும் இருக்கிறதுனால அந்த வேதாகமத்தை யாரும் எடுத்துப்பாங்க. அந்த துணிமணிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விசுவாசிக்கிட்ட அது கிடச்சிதுன்னா அந்த துணிமணிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி கைக்குட்டையாக வச்சுப்பாங்க அதை. ஏன்னா அவ்வளோ அன்பு. தேவனுடைய தீர்க்கதரிசிக்கிட்டது ஜெபம் பண்ண ஒரு துணி கிடைக்காதான் அப்படின்னு நினைக்கிறவங்க விசுவாசிங்க, புரியுதுங்களா? அதை வச்சு சுகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவருடைய துணியே நமக்கு கிடச்சிருக்குதே, அதை நம்ம அப்படியே எடுத்துப்பாங்க. துன்மார்க்கிட்ட கிடச்சா அதை இன்னாரும் எடுத்துகிட்டு போய் எங்கேனாச்சும் சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்றாரு, புரியுதுங்களா? அப்போது அவர் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு வேளை அது அவனுக்கு பயன்படட்டும். தேவன் எனக்கு கொடுத்தார் என் பையனுக்காக, இப்போது தேவன் அவனுக்கும் கொடுத்துருக்கிறார், அதை அவன் பயன்படுத்தணுன்றார். அவ்வளோதான், அப்படியே விட்டுறாரு. புரியுதுங்களா? ஒரு நாள் ஆச்சு. தேவன் பார்த்து உடனே இவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு துணி கூட ஒரு கர்ச்சீஃப் கூட இல்லையே, வாங்க போய் ஒரு ஷூட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம், நான் எடுத்துறேன் உங்களுக்கு வாங்கன்றாங்க. இல்லை வேணாம், கத்த தருவார். அந்த விசுவாசத்தோடு இருக்கார். ஆமென். ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு. மேலேருந்து வராங்க, இறங்கி வரும்போது கீழே ஒரு காவலர் இருக்கிறார். அந்த ஸ்டேட் போலீஸ் சொல்கிறாங்க, அந்த காவலர் இருக்கிறார். அவரை பார்த்து அவர்கிட்ட பேசுகிறாரு. பேசிட்டு அவங்ககிட்ட சம்பாஷணை பண்ணும்போது இந்த மாதிரி என்னோட பெட்டியை கூட காணோம், அந்த மாதிரி. அவங்க தாயார் வந்து, அந்த போலீஸ்காரோட தாயார் வந்து இவரோட கூட்டத்தில் தெய்வீக சுகம் பெற்றவர்கள். அந்த ஒரு இது அவருக்கு இருக்குது. அதனால் இதெல்லாம் கேட்டுட்டு அவரும் வந்து அதுக்கு பங்கெடுக்கிறார். இவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. 4வது நாள் ஆச்சு. இவங்க அறிபறி பண்ணுறாங்க, துணி எடுக்கலாம், வாங்க போகலாம் வாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி பார்க்குறாரு, இவங்களோட தொல்லை தாள முடியல, சரின்னு இறங்குறாரு கீழே. ஆனாலும் அவருக்கு நம்பிக்கை கிடைக்கும்ன்றது. ஆமென். அந்த 5வது நாள் அவர் நினச்சது போலவே தேவன் என்ன பண்ணார்னா, அந்த பெட்டியை அப்படியே அவர் கரத்தில் கிடைக்கும்படியாக செய்தார். ஆமென். அவருக்குள்ளே இருந்த பைபிள், அவருடைய ஆடைகள் எல்லாம் அதுக்குள்ளாகவே இருக்குது. புரியுதுங்களா? அதுதான் நம்பிக்கை. ஆமென். கர்த்தரை நம்புகிறவன் என்றைக்குமே வீணாக மாட்டான். புரியுதுங்களா? பிசாசு கொஞ்ச நேரம் நினச்சிருப்பான், வேதாகமத்தை எடுத்துட்டோம், இனி பிரசங்கம் பண்ண மாட்டார், அவர் ஆடை கூட இல்லை, போய் நிற்க முடியாது அவர் அப்படி நினச்சிருப்பான். அவனுடைய நம்பிக்கை எது மேலே இருக்குது? அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது? மரித்து போகனுடைய சுவாசத்துக்கு இடம் இருக்குது அவனுக்கு, புரியுதுங்களா? ஆனால் தீர்க்கதரிசியோட நம்பிக்கை எப்படி இருந்தது? ஆமென். என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென்.
நான் கொன்று போட்டாலும் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். யோபோட விசுவாசம் தான் இன்னைக்கு நமக்குள்ளாக நம்முடைய தீர்க்கதரிசிக்குள்ளாகவும் இருந்தது. அதனால தான் யோபுவை அப்படியா பிரசங்கிச்சார். அவர் யோபுவை அப்படியே பிரசங்கிச்சார். அவருடைய சாம்பல் குவிலுடைய அனுபவத்தை பேச பேச ஒரு வருடம் கடந்து போச்சு. ஒரு சகோதரியா இருந்து கேட்டாங்களாம், பிரதர் பிரணாம் எப்போது யோபு அந்த சாம்பல் குவிலேருந்து எழுப்புவீங்கன்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு அதுக்குள்ளாக இருக்கிற காரியங்களை எடுத்து போதிக்கிறார். அல்லேலூயா. பிரியமான யோபுடைய நிலை இவ்வளவு மோசமாக ஒரு செகண்டில் எல்லாமே நடக்குது அவர் வாழ்க்கையில். அவர் வச்சிருந்த ஜீவராசிகள், வருமானத்துக்குரியது, ஆஸ்திகள், பிள்ளைகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகி போகிறாங்க. விலகி போகல, எல்லாமே அழிந்து போயிடுது. பிள்ளைகள் கொண்டு போடப்படுறாங்க, எல்லா ஜீவராசிகளும் அழிந்து போயிடுது, எல்லாம் போயிடுது. மனைவி மட்டும் இருக்கிறான். அவ்வளோ இருக்கிறது இல்லாதவன் இருக்கிறது ஒன்று தான். அவரை பார்த்தாவே தூசிக்கிற தன்மையில தான் இருக்கிறான். அவன் ஒரு காலகட்டம் வரும்போது இனியே சுவாசத்தை உள்ள வச்சுன்னுக்கிறீங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறான். அந்த அளவுக்கு அவளுடைய பங்கு. ஒரு தனி மனிதனாக தேவனுக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக, தேவன் மீது நம்பிக்கை வைத்து என்னை கொன்று போட்டாலும் அவருடைய வார்த்தை மீது, அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென். இந்த சூழலில் இருக்கும் பொழுது ஒரு கையில் கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு சுரண்டிட்டு இருக்கிற வேலையில், ஆமென், பருக்களை எல்லாம் அப்படியா பார்த்து அதை சுரண்டி கொண்டு இருக்கிறார். சரீரம் அழிந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். ஆத்மா அப்படியே ஏங்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியாக எல்லா சூழலும் யோபுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பார்த்தவங்களாம் இவ்வளோ ஐஸ்வர்யம் சம்பரணனாக வாழ்ந்தானே, இவன் எனக்கா இந்த நிலைமை அப்படின்னு பார்க்குற அளவு ஆயிடுச்சு. இவன் தேவன் இவனை கைவிட்டார் என்று பார்க்குற அளவு ஆயிடுச்சு. இவன் ரகசிய பாவி என்று அவனை ஆறுதல் செய்ய வந்த அந்த 3 பிரசங்கிமார்களும் சொல்ல ஆரம்பித்தாங்க. இருக்கீங்களா? அந்த பிரசங்கிமார்கள் 3 பேர் வராங்க அவர் நண்பர் என்ற பெயரில். அந்த 3 பேரும் நண்பர் என்ற பெயரில் வரும்பொழுது பிரியமானவர்ல ஆரம்பத்தில் அமைதியாக இருக்கிறாங்க. பிறகு என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? யோபுவை கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தையினால் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வார்த்தையினால் கொல்ல ஆரம்பித்து பிரியமானவர்ல என்ன நடக்குதாங்க? அல்லேலூயா. இவர்களுடைய வார்த்தையே யோபுக்கு இன்னும் பெரிய ஒரு பாரமாயிடுச்சு, மிகப்பெரிய தொல்லையாயிடுச்சு. அவர்கள் சம்பாஷணை தான், அவர்களுடைய வசனங்களை, அந்த 3 நண்பர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது எங்கேயுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அதை வாசிக்கும் பொழுது எங்கேயுமே குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? அவ்வளவு நளினமாக அவர்கள் பேசுகிறார்கள். புரியுதுங்களா? ஆனால் அந்த யோபுனுடைய அந்த கடைசி அதிகாரம் வரும்போது தேவன் அவர்கள் பேசினது தவறு என்று சொல்லுகிறார். தேவன் தான் அந்த வார்த்தைகளை கடிந்து கொள்கிறார். நீங்கள் பேசுனது தவறு, ஆனால் வேற அந்த வார்த்தைகள்லாம் வாசிக்கும் பொழுது கரெக்டாக தானே சொல்கிறாங்க. யோபுக்கு கரெக்டாக தானே ஆலோசனை சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் யோபுக்குன்னு தான் பார்ப்போம் நம்ம. ஆமென். எப்படி இயேசு கிறிஸ்து அப்படியாக ஆண்டவராக இயேசு பூமியில் இருக்கும்போது சொன்னார், பரிசுடைய வார்த்தைகளை பரிசு சொல்வதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஒரு இடத்துல. அந்த மாதிரி இவங்க யோபு புஸ்தகத்தில் இந்த யோபுனுடைய நண்பர்கள் பேசினார்கள். அவர் பேசுறது சரி போல தான் இருந்தது. ஆனால் கடைசியில் வரும்போது தேவன் சொல்லுகிறார், ஆமென், உங்கள் நாவில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? நண்பனை எப்படி தூசித்தீங்க? வாசிக்கலாம் அதை. 7வது வசனம், 42வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் முழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசல. நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசல. ஆனால் பேசின வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நளினமாக இருக்கும். புரியுதுங்களா? எப்பவுமே தேவன் பேசுகிற வார்த்தையை பார்க்க மாட்டார், அதுக்கு பின்னால் இருக்கிற ஆவியை தான் பார்ப்பார். ஆமென். எப்பவுமே தேவன் பேசுகிற வார்த்தையை பார்க்க மாட்டாரா, அந்த வார்த்தைக்கு பின்பாக இருக்கிற ஆவியை தான் பார்ப்பார். அதனால தான் தேவன் அந்த எலிப்பாசையும் அந்த 3 நண்பர்களையும் கடிந்து கொள்கிறார். ஆனாலும் கடிந்து கொண்டாலும் அவ்வளோவா நம்மளை அழுத்தினாலும் யோபு என்ன பண்ணுறாரு? தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணுறாரு. அதுதான் தேவ மனுஷன். ஆமென். அதுதான் தேவ மனுஷன். பிரியமான தேவன் எப்பொழுதுமே பேசுகிற வார்த்தையை பார்ப்பதில் அதன் பின்பாக இருக்கும் ஆவியை பார்க்கிறார். ஆமென். அந்த 3 பிரசங்கியும் மத சார்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆமென். மதம் சார்ந்த மனிதர்களாக இருந்தார்கள். ஆனால் யோபுவோ
ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருந்தான். இந்த 3 பேரும் மத சம்பந்தப்பட்ட மனிதராக இருந்தார்கள். ஆனால் யோபு ஆவிக்குரியவனாக இருந்தான். புரியுதுங்களா? இந்த மதம் சம்பந்தப்பட்ட இந்த 3 பேரும் சொகுசான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஆவிக்குரிய மனிதனோ எல்லாராலும் கைவிடப்பட்டு, தள்ளப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ஆமென், இந்த உலகத்தால் கைவிடப்பட்டு, அல்லேலூயா, எல்லா ஆசீர்வாதம் விட்டு விலகி, எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து, அல்லேலூயா, அவன் தொல்லைக்குள்ளாகவே தேவனை நம்பி போகிறான். இருக்கீங்களா? ஆமென். எப்படி பரிசேயர் சதுசேயர் அப்படியாக எல்லாவற்றிலும் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. தேவ ஆவியானவர் வாசம் செய்த அந்த கூடாரமோ பல பாடுகளை பட்டு அனுபவித்து, துன்பத்தைப்பட்டு, ஆமென், வாதிக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்தது இந்த பூமியில. ஆமென், அல்லேலூயா. இயேசு என்கிற சரீரத்துக்குள்ளாக, புரியுதுங்களா, ஆவிக்குரியன் எப்பொழுதும் எல்லாராலும் துன்பப்படப்படுகிறான், கைவிடப்படுகிறான், தள்ளப்படுகிறான். அல்லேலூயா. கஷ்டப்படுத்து, கஷ்டத்திலும் தொல்லைகளுக்குள்ளாகமாகிறான். ஆனால் எல்லா விதத்திலும் சுகபோகத்தோடும், புரியுதுங்களா, சொகுசான வாழ்க்கை யார் வாழ்றது? யார் வாழ்றது? மாம்ச பிரகாரமாக மத சார்ந்தவர்கள். அதனால தான் ஸ்தாபனம் அப்படி இருக்கிறாங்க. ஏன் மனவாட்டி கூடாரம், மனவாட்டியில் இருக்கிற மக்களும் அதை நடத்துவதான ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் இவ்வளவாய் கஷ்டங்கள் தொல்லைகளும் இருக்குன்னா இதுதான் காரணம். ஆமென். அந்த 3 பேரும் சுகபோகமாக வாழ்ந்தாங்க. ஆனால் யோபுவோ கஷ்டப்படுறான். 3 பேரும் மத சார்ந்த மக்களாக இருந்தார்கள். புரியுதுங்களா? இவரோ தேவனை சார்ந்த மனிதன். ஆமென். தேவ ஆவியானவரை சார்ந்த மனிதன், தேவ ஆவினால வழி நடத்தப்படுகிற மனுஷன். அதனால தான் துன்பத்துக்குள்ளாகவும் தொல்லைக்குள்ளாகவும் கடந்து சென்றார். அல்லேலூயா. சங்கீதம் 11:1 வாசிக்கலாம். சங்கீதம் 11:1. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்னே ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? திரும்ப வாசிப்போம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன்பா என்ன நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ சொல்றீங்க? நான் கர்த்தர் மேல தானே நம்பிக்கையா இருக்கிறேன். அவங்களோட வார்த்தை எப்படி இருந்தது பாருங்க யோபுக்கு. நான் கர்த்தர் மேல தானே நம்பிக்கையா இருக்கிறேன், நீங்க ஏன் என்னை பட்சித்து போடுறீங்க, என்னை மலைக்கு போன்றீங்க? ஆமென், அல்லேலூயா. இப்படி எல்லா விதத்திலும் யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்த யோபு அவனோட வாழ்க்கையில ஏன் இவ்வளவு கஷ்டம் துன்பம் என்றால், பிரியமானவர்களே, தேவன் அவன் வாழ்க்கையில, அல்லேலூயா, ஏதோ ஒரு காரியத்தை பார்க்கிறார். ஆமென். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்க்கிறார். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்க்கும் பொழுது உத்தமனும் சன்மார்க்கனும், ஆமென், தேவனுக்கு பயந்தவனுமாயின சாட்சி பெற்ற மனுஷனை வாழ்க்கையை இன்னும் அணைகிறார் யோபுவை. ஆமென். அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறாரு. அவன் போய் அங்கேயே சம்பாஷணை செய்கிறான். கொஞ்சம் என் கையில் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டு. போ, ஜீவனை மட்டும் விட்டுரு, மற்ற என்ன செய்யணுமோ செய், என் தாசனை பற்றி எனக்கு தெரியுன்றார். ஆமென். அவ்வளவு வணைந்த பிறகும் அந்த சூழலை கூட அதனால தான் சொல்ல முடிந்தது, நான் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருப்பேன், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன்றார். இருக்கீங்களா? யோபுக்குள்ளாக இருந்த ஒரே ஒரு என்னன்னா, பரிசேயர் சதுசேயருக்குள்ளாக, அல்லேலூயா, இருந்த ஒரு காரியம் என்னன்னா, அவருக்கு செய்ததெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமென். அந்த தன்மையை ஒரு ஆவிக்குரியன்கிட்ட தேவன் எதிர்பார்க்க மாட்டார். தாழ்மை இல்லாத ஒரு சுபாவம் இருந்தது. நான் எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் நான் சர்வாங்க தகன பலியில் இட்டேன், என்கிட்ட எந்த பாவமும் இல்லை, எந்த பாவமும் இல்லை என்கிற மேட்டிமையும் பெருமையும் யோபுக்குள்ளாக இருந்தது. இது ஒன்றே அவர் அந்த சூழலுக்கு தள்ளக்கூடியதாய் மாறினது என்று ஒரு பிரசங்கா சொல்றார். ஆமென். புரியுதா பிரியமானவர்களே? அந்த பெருமை என்றைக்குமே விடாது. நான் வந்து முழங்காலில் நின்னா அதிக நேரம் ஜெபம் பண்ணுவேன். நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். என் பிரசங்கத்தை கேட்டாங்கன்னா அநேகர் ரசிக்கப்பட்டு உள்ளே வந்துடுவாங்க. புரியுதுங்களா? என் சபையில் 1000 பேர் இருக்கிறாங்க, எனக்கு 500 பேர் இருக்குது. நான் போய் சுவிசேஷம் சொன்னேன்னா அவ்வளோதான். என்ன மாதிரி சுவிசேஷம் சொல்ல ஒருத்தரும் கிடையாது. நான் என் பிள்ளைகளும் பார்த்தீங்களா எவ்வளோ ஆசீர்வாதமாக வேதத்தை வாசித்து அவ்வளோ ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள குடும்பமாக நாங்கள் தேவனுக்காக நிற்கிறோம். தெரியுமா? இது எல்லாம் பெருமையின் பேச்சு, இதெல்லாம் பெருமையின் பேச்சு. இது தேவன் விரும்ப மாட்டார். இதை தேவன் எங்கேயுமே விரும்ப மாட்டார். தேவன் தாழ்மை உள்ள இருதயத்தை கேட்குறாரு. தேவனுடைய கிருபையினால தான் அந்த குடும்பம் அப்படி இருக்கு.
ஆமென். தேவனுடைய கிருபையினால தான் அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகளால் தான் அந்த ஊழியம் வளருது. அல்லையோ தேவனுடைய இரக்கம். ஆமென். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறாரு, பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கிறேன்றார். ஆமென். தேவனோடு எதிர்த்து போர் செய்ய ஒரு மனுஷனால கூடுமா? ஒருவராலும் கூடாது. அல்லேலூயா. தேவன் பெருமையை வெறுக்கிற தேவன். ஆமென். தாழ்மையை விரும்புகிற தேவன் அவர். புரியுதா பிரியமானவரே? இப்படியாப்பட்ட சூழல் வரும்பொழுது அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவார்? அந்த வாழ்க்கையில், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, அந்த ஆட்டினுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாரு, அது நன்மைக்கு எதுவாகவே மாற்றி கொடுப்பார் தேவன். ஆமென். ஒரு மிஷினரி போறார், தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒரு மிஷினரி போறாரு, ஒரு மிஷினரி வந்து சொல்றாரு தீர்க்கதரிசி கிட்ட, நான் இப்படியாக மிஷினரி போகும்பொழுது அங்கே ஒரு மேய்ப்பனை பார்த்தேன். அந்த மேய்ப்பன் என்ன பண்ணார்னா, ஒரு ஆட்டை தன் தோல் மீது வச்சிருந்தார், ஒரு செம்மறி ஆட்டை. அந்த செம்மறி ஆட்டை தோல் மீது வைத்திருக்க அந்த செம்மறி ஆட்டை காலை பார்த்தீங்கன்னா அது கால் உடைக்கப்பட்டு அது கட்டு போடப்பட்டிருந்தது. நான் கேட்டேன் அந்த மேய்ப்பன் இடத்துல, ஐயா இது என்ன, இந்த ஆட்டுக்கு எதனா எங்கன்னா போய் விழுந்துருச்சா, எதனா ஆயிடுச்சா இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னார், அப்படி இல்லைன்னாரு. இப்போ நான் உடஞ்சிருக்க கால் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, நான் தான் உடைச்சேன் அதை அப்படின்றாரு அந்த மேய்ப்பன் அந்த மிஷினரி கிட்ட, தீர்க்கதரிசிக்கிட்ட இந்த மிஷினரி சொல்கிறார் அந்த கதையை. அப்போது நான் கேட்டேன், பிரதர் பிரணாம், இது வந்து அந்த மேய்ப்பன் இடத்துல கேட்டேன், நீ இது காலை உடைக்கிற அளவுக்கு கொடூரமான மேய்ப்பனா அப்படின்னு கேட்டேன். அவர் இல்லைன்னாரு. பின்ன காலை உடஞ்சிருக்கே, இல்லை இது என்னுடைய பார்வையிலிருந்து விலகி போய் கொண்டிருந்தது. புரியுதுங்களா? இது என்னோட பார்வையிலிருந்து விலகி போய் கொண்டிருந்தது. சொல்லுக்கினங்க, என் சத்தத்துக்கு இணங்க விலகி போய் கொண்டிருந்தது. இது என் பார்வையில் விசேஷித்த கவனிப்பு இதுக்கு தேவை என்று நான் விரும்பினேன். இதுக்கு விசேஷித்த சேவை, ஆமாம் தேவை, விசேஷித்த கவனிப்பு இதுக்கு தேவைன்றதை நான் விரும்பினேன். அதே நேரத்தில் என் கரத்தினால அதுக்கு ஆகாரம் கொடுக்க விரும்பினேன். ஆமென். அதனால தான் அந்த ஆட்டை காலை உடைச்சி அதுக்கு கட்டையும் கட்டி நானே என் தோளில் வச்சு சுமந்துட்டு போகிறேன். ஆமென். பிரியமானவர்களே, ஒரு விசுவாசினுடைய ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பமும் தேவன் அனுமதிக்கிற கஷ்டமும், புரியுதுங்களா? அல்லேலூயா. நல்லா செஞ்சிட்டு இருக்க வேலை ஒரு நாள் இல்லாமல் போகலாம். ஆமென். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஒரு நாள் நல்ல வருமானம் இருக்கும், ஒரு நேரம் இல்லாமல் போகலாம். கஷ்டமாக இருக்கும் சூழ்நிலை இல்லாமல் போகலாம், அல்லது ஏதோ ஒரு இழப்பில் இருந்துட்டு இருக்கலாம், அல்லது பிரச்சனைக்குரிய காரியங்கள் இருக்கலாம். ஆமென். கஷ்டம் வரலாம், எந்த ஒரு தொல்லையும் இருக்கலாம். புரியுதுங்களா? இப்படி வரும்பொழுது ஒரு காரியத்தை நம்ம நிதானிக்கணும், அது அந்த நல்ல மேய்ப்பனுடைய தோல் மேல நம்ம இருக்கிறோம் இப்போ. ஆமென். அந்த நல்ல மேய்ப்பனுடைய தோல் மேல அந்த ஆடு இருந்தது போலவே நாமும் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய விசேஷித்த கவனிப்பில் இருக்கிறோம். ஆமென். இப்போ நாம் செய்ய வேண்டியது அவர்கிட்டயே அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரோடு கூட ஒன்றித்திடணும். எங்கே தவறாக இருந்தோமோ, எங்கே அவர் வார்த்தை விட்டு விலகி போனோமோ அதையெல்லாம் விட்டு அவர் வார்த்தையின் சத்தத்துக்குள்ளாக வந்து விடணும். ஆமென். அதை தான் அந்த நல்ல மேய்ப்பன் விரும்புகிறார். புரியுதா பிரியமானவர்ல? அதனால தான் யோபுவோட வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை தேவன் அனுமதித்தார். ஆமென். அவர் அந்த ஆட்டை எடுத்தார், யோபு என்கிற ஆட்டை, அதை காலை உடைச்சார், அது தோல் மேலே போட்டார். ஆமென். அல்லேலூயா. அதை விசேஷித்த கவனிப்போடு போனார். அந்த ஆடு தன்னை தீர்த்தி கொள்ளும் பொழுது, அல்லேலூயா, அந்த சம்பாஷணை தான் பார்க்குறோம் அந்த 3 அதிகாரத்தில் கடைசியில். ஆமென். யோபுக்கும் தேவனுக்கும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பூமிக்கு நான் அஸ்திவாரம் போடும் போது நீ எங்கே இருந்த யோபுன்னு என்று கேட்குறாரு. புரியுதுங்களா? யோபுக்கு தெரிய வேண்டிய விஷயம்லாம் வேணும், உனக்கு நான் தெரியப்படுத்துவது நிறையா இருக்குது, உட்காந்து என் சமூகத்தில் கேளுங்கிறாரு. நீ விலகி ஓடிந்திய வெறும் சர்வாங்க தகன பலியை மட்டும் செலுத்திட்டா போதும்னு நினச்சிருந்திய, ஏசுங்கிற நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும்னு நினச்சிட்டிய, தீர்க்கதரிசி செய்தி அங்கங்கே வாசிச்சுட்டு இது இந்த கோட்டை எடுத்துட்டு இந்த கோட்டை போதும்னு நினச்சிட்டிய. அல்லேலூயா. நீ என்னுடைய சமூகத்தில் உட்கார வேண்டுமே, இந்த வார்த்தையை நீ உனக்குள்ளாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. புரியுதுங்களா? அந்த வார்த்தையாகவே மாற வேண்டுமே, மறுரூபமாக வேண்டுமே. ஆமென். நான் என்னை குறித்து முழுமையாக உனக்கு வெளிப்படுத்த வேண்டுமே, அதுக்கு உன்னை வணைந்தாதான் நீ செவி கொடுப்பாயின்னு உட்கார என் சமூகத்தில். அல்லேலூயா. புரியுதா பிரியமானவர்களே? அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வாழ்க்கை. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா, இந்த சூழலில் வரணும், நம்ம இந்த ட்ராக்கில் வரணும். நம்ம இந்த மேய்ப்பு நல்ல மேய்ப்பனாச்சு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவருடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளாச்சு. அல்லேலூயா. அவருடைய விசேஷித்த கவனிப்பில் நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறனாலே நம்ம வாழ்க்கையை சின்ன சின்ன பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். அது அவரிடத்தில் கிட்டி சேருவது. அதனால தான் சொல்கிறது, ஆமென், யோபு போல தான் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். புரியுதுங்களா? அது எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் சரி நம்பிக்கையாக இருப்பேன். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. அதுக்கு தான் அனுமதிக்கிறார் தேவன். அதை
யோபு போல தான் நம்மளுடைய அறிக்கை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது. எதுக்கு அதெல்லாம் செய்கிறாரு? தீத்து எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த வாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். நம்மை சுத்திகரித்து ஆமென் அவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வரும்படியாகும். ஆமென். புரித பிரியமானவர்களே, அவருடைய ஸ்தானத்தை நமக்கு கொடுக்கும்படியாகும். அல்லேலூயா. தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவன் அவர். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் அவர். இருக்கீங்களா? இன்னைக்கு வாலிபர்களுக்கு புரியல. ஒரு வாலிபர் வந்துட்டு அந்த வாலிபருக்கு இன்னைக்கு மோட்டிவேஷன் ப்ரீச்சிங் தான் அவருக்கு கேட்குறாரு. மோட்டிவேஷன் ப்ரீச்சிங், அதாவது அந்த நேரத்தில் ஏதாகிலும் ஒன்று அவருக்கு சொல்லணும். அப்படியாப்பட்ட ஒரு ப்ரீச்சிங்கை தான் அவர் கேட்குறாரு. இப்படி வாழ்க்கையினுடைய அனுபவத்தோடு கொண்டு வந்ததான இந்த வேதாமத்துடைய வார்த்தைகளை கேட்க அவருக்கு எண்ணம் கிடையாது. ஒரு மனிதன் அப்படியாக இந்த கட்டு அந்த கட்டு வச்சுக்கிட்டு ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு செயின் தொங்க விட்டுக்கிட்டு, புரியுதுங்களா, முடியை இப்படி கட் பண்ணி இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி எடுத்துன்னு வந்து இப்படி அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மனுஷன் மேடையிலேருந்து பேசுகிறான். அந்த மோட்டிவேஷன் இயேசுவை பற்றி தான் பேசுகிறாரு. ஆனால் அதுக்கான ஒரு காரியம் இருக்கிறது. ஆமென். ஒரு ஆசாரியன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது வேதம். ஒரு ப்ரீச்சர்ஸ் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது வேதம். புரியுதுங்களா? அதனால தான் சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல, அது பின்பாக இருக்கிற ஆவி ரொம்ப முக்கியம்ட்டு. அந்த மோட்டிவேஷன் ப்ரீச்சரில் அதில் வீழ்ந்து போகிறாரு. அது இன்னும் மோசம் என்னென்னா, நாம வச்சுருந்தா கூட அவன் மோட்டிவேஷன் ப்ரீச்சர்னா அவனை போய் கேட்குறாரு. நாம வச்சுருந்தா அது மோட்டிவேஷன் ஒரு வார்த்தையாக இருந்ததுன்னா, வேர்ட்ஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறாரு, அதை கூட கேட்டுன்னு போகிறாரு அந்த மனுஷன், அந்த வாலிபன். வாழ்க்கையில் எங்கே முன்னேறது, வாழ்க்கையில் எங்கே நீங்கள் கஷ்டப்படுற கஷ்டத்தில் வெளியே வர்றது. அல்லேலூயா. அது கொஞ்ச நேரம் தான் உனக்கு உதவும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். காற்று எப்படி அந்த என்ன சொல்கிறது, காணல் நீர் மாதிரி அது காஞ்சிடும் அடுத்தது. புரியுதுங்களா? ஆனால் ஜீவ ஊற்று அப்படி கிடையாது. ஆமென். அது நீ குடிக்க குடிக்க அந்த பருக பருக அந்த ஊற்றானது வந்து கொண்டே இருக்கும், ஜீவ வார்த்தையானது. ஆமென். அது வேதாகமத்திலும் இக்காலத்துடைய செய்தியிலும் தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை பிரியமானவர்களே. இந்த பரிசுத்த வேதாகமத்திலும் அதனுடைய வேக்கான புஸ்தகம் ஆகிய இந்த செய்தியிலும் தான் இருக்கு. தேவன் அதுக்காக தான் அந்த தீர்க்கதரிசி அனுப்பினார். எந்த ஸ்தானத்தில் நம்ம கொண்டு வர முடியும் என்று. யோபு எந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்தார்? தீர்க்கதரிசி சொல்றார் புத்திர சுவிகாரம் என்ற செய்தியில வாசிக்க கேட்கலாம். 107வது பேஜில் 186வது பேரால சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு நான் அநேக சோதனைகளை கொடுத்தேன், அவனை இவ்விதம் பரிசோதித்தேன். அல்லேலூயா. ப்ராஃபட் சொல்றார். அதை ஏன் யோபுவோட வாழ்க்கை அவ்வளவு வளைந்தார்னா, யோபுவை எந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டார். ஆமென். அந்த சித்தம் கொண்டதுனால அதை எப்படியாய் வணைந்து அதை கொண்டு போய் அந்த பொசிஷனில் வைக்கணும் என்பதை தேவன் அறிந்ததுனாலே அதை செய்கிறார். ஆமென். அதை இங்கே வாசிக்க கேட்போம். புத்திர சுவிகாரம் என்ற செய்தியில், பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு நான் அநேக சோதனைகளை கொடுத்தேன், அவனை இவ்விதம் பரிசோதித்தேன், அவ்விதம் பரிசோதித்தேன், அவனை வியாதிக்குட்படுத்தினேன், அவனை காலின் கீழ் போட்டு மிதித்தேன், பிசாசால் என்னவெல்லாம் கூடுமோ அதையெல்லாம் அவனுக்கு செய்ய நான் அனுமதித்தேன். யார் சொல்றது? தேவன் சொல்றாரு. என்னவெல்லாம் பிசாசு அவனுக்கு செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்யும்படி நான் அனுமதித்தேன். ஆயினும் அவன் பழைய நிலைக்கே வந்து விட்டான். எது பழைய நிலை? எந்த விசுவாசத்தை தேவன் மீது வைத்திருந்தாரோ அதே விசுவாசத்தை தான் அடிக்கிறாரு. என்ன அடிக்கிறாரு? என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென்.
அவன் எப்பொழுதும் போலவே இருக்கிறான். அவனுக்கு வியாதியை கொடுத்து ஆஸ்பத்திரியில் படுக்க வைத்தேன். அவனுக்கு இதை செய்தேன், அதை செய்தேன். அவனுடைய மனைவியை அவனுக்கு விரோதமாக எழுப்பினேன். எல்லாவற்றையும் அவனுக்கு விரோதமாக்கினேன். ஆயினும் இவை யாவும் அவனில் எந்தவித வித்தியாசத்தும் உண்டு பண்ணவில்லை. அவனோ அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்கிறான். அல்லேலூயா. அவனுடைய குடும்பத்தினரை நான் கொன்றேன். நான் இதை எடுத்துக்கொண்டேன். நான் அதை மற்றதை செய்தேன். அப்படி இருந்தும் அவன் உறுதியாய் நின்று என்னை அவர் கொன்று போட்டாலும் அவரையே சேவிப்பேன். அவர் எனக்கு சொந்தமானவர் என்கிறான். ஆமென். கர்த்தர் தான் எனக்கு சொந்தமானவர். ஆமென். இதையெல்லாம் செய்த போதிலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அதான் உத்தமதாசன். ஆமென். அதனால தான் தேவன் அந்த புத்தகத்தை எழுதும் போதே ஸ்டார்டிங்ல எழுதுறாரு. அவனோட நற்சாட்சியோடு என்ன செய்யறாரு? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாகிய யோபு. அல்லேலூயா. மிகவும் பழமையான ஒரு புத்தகம். அல்லேலூயா. எல்லா சூழலையும் இன்னைக்கு வரையும் அந்த புத்தகம் பேசிக்கொண்டு இருக்கிறது. ஏன்? அவனுடைய வாழ்க்கையை, யோபுடைய வாழ்க்கையை தேவனே வணைந்தார். ஒவ்வொரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையும் தேவனே வணைவார். ஒவ்வொருடைய ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையும் தேவனே, விசுவாசினுடைய வாழ்க்கையும் தேவனே வணைவார். புரியுதா பிரியமானவர்களே? இவை எல்லாம் எதற்காக? தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். இருக்கீங்களா? யோபுடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் என்ன நடந்தது? எதையெல்லாம் இழந்தாரோ அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொண்டார். ஆமென். அதே ஆசீர்வாதம் தான் ஒவ்வொரு ஆவிக்குரியவர்களுக்கும், அதே ஆசீர்வாதம் தான் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலையும் அதே ஆசீர்வாதம் தான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, நம்ம எதையெல்லாம் இழந்தோமோ அதனுடைய இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து கொடுப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. கண்களை மூடுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜீவ வார்த்தை அப்படியாக யோபு புஸ்தகத்திலிருந்து இதோ நாங்கள் அப்படியாக சற்று நேரம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலோடு நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜீவ வார்த்தையானது எங்கள் வாழ்க்கையில் அப்படியாக தேவரீர் எங்கள் இருதயங்களை தங்கி அப்படியாக எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் யோபு ஜெயித்தது போல நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே வந்த சபையாரையும் ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய ஜீவ வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் ஆண்டு கொள்ளும். எங்கள் பிரயாணத்தில் நீர் இரும் ஆண்டவரே. எங்கள் படகுகளை நீர் இரும் இயேசுவே. நீர் இருந்து எங்களை ஆண்டு கொள்ளும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே கேட்டவர்கள் கேட்டவனமாய் போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை இதோ தங்கள் வாழ்க்கையிலே அப்படியாக எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே அவரை துக்கப்படுத்தாமல் வாழ அவரை கொண்டு போக உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். நீர் ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே. சகலமும் நாமத்து மகிமைக்காக இருக்கட்டும். சகல துதிகன மகிமையாக ஒருவருக்கே செலுத்துகிறேன். கர்த்தர் சிறுமிப்புறமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தை கேட்கிறோம் பரலோக பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய மகத்தான கிருபையும் அவருடைய தெய்வீக பாதுகாப்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமும் நாம் ஒவ்வொருவரோடும் அவர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.